சத்குரு சாந்தானந்த மகாஸ்வாமிகளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலையும் ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவியின் திருவருள் துணை கொண்டும் தொடர்ந்து ஆங்காங்கு நடைபெற்று வரக்கூடிய சண்டி ஹோமத்தில் இங்கே பாலாம்பிகா சமேத வைத்தியநாத சுவாமி கோவிலில் அருண் எக்ஸல்லோ குழுமம் சார்பாக இங்கே இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு ஆனந்தம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த 10 நாள் ஹோமமானது இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டு இன்றைய தினம் புவனேஸ்வரி மகாமந்திர சகித சண்டி ஹோமமானது செய்யப்பட்டது. இன்னும் 6 நாட்களுக்கு சின்னமஸ்தா, திரிபுர பைரவி, பகலாமுகி, மாதங்கி, தூமாவதி, கமலாத்மிகி என்று சொல்லக்கூடிய 6 மந்திர சகிதமாக சண்டி ஹோமம் 6 நாள் செய்யப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை பூர்ணாகுதி நடைபெறும். இது நாம் இந்த தேதியை குறிப்பிட்டோமே தவிர, ஆனால் இந்த சக்தி வழிபாட்டின் முக்கியமான ஸ்தலமாக இருக்கக்கூடியது 51 சக்தி பீட்டம்னு சொல்கிறார்கள். புராணங்களிலே 108ஆகவும் இருக்கிறது. ஆனால் இந்த மாதிருகாட்சர சக்தி பீட்டம்ங்கிறது 51 தான். இந்த 51 சக்தி பீட்டத்தில் முக்கியமாக விளங்கக்கூடிய சக்தி பீட்டம் நமது கௌஹாத்திக்கு பக்கத்தில் காமாட்சியா தேவி. அங்கே இப்போ ஒரு பிரம்ம உற்சவம் 10 நாளைக்கு நடந்துட்டு. அந்த சமயத்தில் நாம் இங்கே 10 வித்திய ஹோமம் பண்ணுறோம்னா அது நமக்கெல்லாம் கிடைச்ச ஒரு பெரும் பாக்கியம். ஏன்னா அந்த காமாட்சியா தேவியை சுற்றி தான் இந்த தச மகாவித்யா தேவிகளும் இருக்கிறவாளுக்கு தெரியும். இங்கே இருக்கிறவர்கள் பல பேர் பேர்களாம். அது சிலது கீழே இறங்கி தரிசனம் பண்ணணும், சிலது மேலே படி போய் மேலே ஏறி தரிசனம் பண்ணணும். அங்கே எல்லாம் இந்த தச மகாவித்யை இருக்கு. சக்தி வழிபாட்டிலே தலை சிறந்த வழிபாடு இது. அப்பேற்பட்ட ஒரு தச மகாவித்யா மந்திர சகித சண்டி ஹோமமானது செய்யப்பட்டு வருகிறது. இந்த மாதிரி மந்திரங்கள் ஹோமங்கள் எங்க நடந்தாலும் எல்லோருக்கும் புண்ணியம் கிடைக்கும். காரணம் என்னன்னா, புண்ணிய பாபம் சமமாக இருக்கும் பொழுது நமக்கு இந்த சரீரம் கொடுக்கப்படுறது கொஞ்ச நாளைக்கு. அதை நாம் புரிஞ்சுட்டோம்னா நம்ம துக்கப்படவே மாட்டோம். கொஞ்ச நாளைக்கு பூலோகத்தில் நமக்கு இந்த சரீரம் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுட்டோம்னா நமக்கு எந்த விதமான ஒரு துக்கமும் ஒரு பயமும் நம்ம மனசை பாதிக்க போகிறது இல்லை. அது தெரியறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பூர்வ ஜென்மார்ஜிதம் கர்ம. அது மனசில் ஒரு பயமாகவும் வியாதியாகவும், ஏதாவது போகிற போக்கில் 4 பேர் 4 விதமாக பேசிட்டு போவான். அதே மனசை தைச்சிடும் சில பேருக்கு. ஏன்பா என்ன பார்த்து இப்படி சொல்லிவிடியேன்னு புலவிட்டே இருப்பான் 100 நாளைக்கு. அதனால இதுக்கெல்லாம் என்னப்பா மருந்து அப்படின்னா, தச்சாந்தி ஔஷதை தானை ஜப ஹோம அர்ச்சனாதிபி. இதுக்கெல்லாம் சாந்தி ஏற்படணும்னா, வியாதிக்கு சாந்தி ஏற்படணும்னா மருந்து சாப்பிடணும். மற்ற விஷயங்களுக்கு சாந்தி ஏற்படணும் அப்படின்னா தானம் கொடுக்கணும், அபிஷேகம் பண்ணணும், ஹோமம் பண்ணணும், தட்சிணை கொடுக்கணும், அர்ச்சனை பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா தத்கிருதுன்யாயேன தத்தன் நாம்னாம் ஜபேன தத்தத் பலம் சித்தியதி. ஒரு நாமாவளியாவது எடுத்து நாம பிரார்த்தனை பண்ணணும், ஜபம் பண்ணணும். இந்த காயத்ரி ஜபம் பண்ணுறோமே அப்படின்னாக்க அது கண்டிப்பாக பண்ணி ஆகணும். காயத்ரி ஜபம் பண்ணாட்டி பாபம் வரும், பண்ணினா விசேஷ புண்ணியம் வருமானா புத்திமத்திர தெளிவு ஏற்படுமே தவிர, அதனால உங்களுக்கு அது நம்மளுடைய ஸ்வகர்மா. நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டிய நித்திய கர்மாக்கள்ல அது சேர்ந்தாச்சு. அதனால இதெல்லாம் நைமித்திக விசேஷமாக பலனை கொடுக்கக்கூடிய புராணோக்த கர்மாக்கள். இது நடைபெறுவதற்காக தான் ஆங்காங்கு குரு பீட்டங்கள்லாம் தோன்றி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நமது புதுக்கோட்டையில் சத்குரு சாந்தானந்த மகாஸ்வாமிகள் 56ஆம் ஆண்டு சித்திரப்பட்டமாக வரைந்து புவனேஸ்வரியை
தென்னாட்டுக்கு கொண்டு வரணும்னு கோடி அர்ச்சனை எல்லாம் செய்து 64 ஆண்டாச்சு அங்கே புவனேஸ்வரி கல் விக்கிரக பிரதிஷ்டையாகி. அதுக்கப்புறமா ஓங்காரானந்த மகா சுவாமிகள் தர்ம சம்பர்தனி திருக்கோவில் மாதிரி அதை அமைக்கணும்னு சங்கல்பம் பண்ணி அது போன வருஷம் கும்பாபிஷேகம் முடிந்துள்ளது. அதனை தொடர்ந்து அங்கே கார்த்தாலேருந்து ராத்திரி மட்டும் தினமும் 5 கால பூஜை நடக்கிறது. கார்த்தால கோ பூஜையில் ஆரம்பித்தோம்னா சுப்பிரபாத சேவை, அதுக்கப்புறமா அபிஷேகம், காலசந்தி பூஜை, கார்த்தால புவனேஸ்வரி மூலமந்திர ஹோமம், புவனேஸ்வரிக்கு ஆவரண பூஜை, மத்தியான தீபாராதனை, சாயந்தரம் லலிதா திரிபுர சுந்தரி ஆவரண பூஜை, சண்டி ஹோமம், அப்புறம் பரிவார தேவதைகளுக்கு அர்ச்சனை, இது அத்தனையும் நடந்து கொண்டு இருக்கிறது. அது தொடர்ந்து நடக்கணும்னா அதுக்கு நாம் சில திட்டங்களும் வகுத்து கொள்ள வேண்டியிருக்கு. அதுக்காக ஆங்காங்கு இந்த மாதிரி ஹோமங்கள்லாம் செய்து அந்த திட்டத்தில் எல்லோரும் பங்கு எடுத்துக்கலாம். ஏன்னா இதெல்லாம் ஒரு தேவதா காரியங்கள், சமஷ்டியாக செய்ய வேண்டிய காரியங்கள். அதனால எல்லோரும் தீர்மானம் செய்யப்பட்டு சாந்தானந்த சுவாமிகளால் துவங்கப்பட்ட புவனேஸ்வரி சாரிட்டிஸ் ட்ரஸ்ட் 74வது வருஷம் அவர் துவங்கியிருக்கார். அதில் ஒரு வைப்பு நிதியாக வைத்து அதை கொண்டு தினமும் அங்கே தொடர்ந்து பூஜைகள் நடக்க வேண்டும் என்று சங்கல்பித்து இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் 5 நாள், 10 நாள், 27 நாள் அப்படி ஹோமம் செய்து கொண்டே வருகிறோம். அந்த விவரங்கள்லாம் நாளை காலத்தால் உங்களுக்கு அதுக்காக ஒரு பத்திரிகையாக அடித்து எடுத்து வந்திருக்கிறோம் புவனேஸ்வரி பீடத்திலேருந்து. அது எல்லாத்தையும் இங்கே இருக்கக்கூடிய மேனேஜர், அப்புறம் குரு சேவக் வியாச நாராயணன் எல்லாரும் கொடுப்பார்கள் உங்களுக்கு. அதை பார்த்துட்டு அதில் யார் யாருக்கு பங்கு கொள்ள முடியுமோ 2-3 பேராக சேர்ந்து கூட அதை ஒரு பங்கு எடுத்து அந்த இடத்துல 1 நாள் 2 நாள் தங்கி பூஜைகள் எல்லாம் பார்த்து புவனேஸ்வரியினுடைய அனுகிரகத்தை பெற்று சுகானந்த சுகவாழ்வு வாழ வேண்டும். இன்றைய தினம் புவனேஸ்வரி மந்திர சகித சண்டி ஹோமம் நடைபெற்றுள்ளது. அனைவருக்கும் சத்குருநாதர்களுடைய அருளும் ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவியினுடைய அருளும் இங்கே இருக்கக்கூடிய பாலாம்பிகா சமேத வைத்தியநாத சுவாமி, ஸ்ரீதேவி பூதேவி சமேத நாராயண பெருமாள், ஆஞ்சநேயர் எல்லாருடைய அனுகிரகமும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை செய்து கொண்டு பூர்ணாபுதி செய்வோமாக. பரிவாராய் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை வித்யே சண்டிகா பரமேஸ்வரி நமோ நமः. சகஞ்சுகம் வத்ரம் சமர்ப்பயாமி நமः ஸ்வாஹா. ஹிருதயதேவி, சிரோதேவி, சிகாதேவி, கவசதேவி, நேத்ரதேவி, அஸ்திரதேவி, காமேஸ்வரியை நமः. கஸ்தே புரேஷி விதிவத்து சமர்ஹணாயாம் சக்தः சமஸ்த பரிவர்ஹயுதோபி தீமான். ஹிருத்பங்கஜேன பவதீம் ஸ்மரதாமயாத்யே புஷ்பாஞ்சலிः சரணயோः அயமம்பகீர்ணः. புஷ்பமாலாம் சமர்ப்பயாமி நமः ஸ்வாஹா. திஸ்ரப்புரஸ்தாத் த்ரிபதா விஸ்வஜர்ஷணி अत्रागथाक्षराधन्निविष्टा. अधिष्ठायै नाम जरा पुराणी महत्तरा महिमा देवतानां. र्नवचक्राणि दिधिरेण वैव योगा नवयोगिनीश्च. नवानां चक्रे अधिनाथाद्यो नवभद्रा नवमुद्रा महीना. आसीत् प्रथमादा नवासीत् आसो नविंशदासो न त्रिंशत्. चत्वारिंशदधित्रत्वमिधा उशतीरिव मातरो मा विशन्तु. ऊर्ध्वज्वलज्वलनज्योतिरग्रे तमो वैतिरश्चीनमजरन्तद्रजो भूत्. आनन्दनं मोदनं ज्योतिरिन्दोरे दावु वै
मण्डलामण्डयन्ति तिस्रश्च रेखाः तदनानि भूमे त्रिविष्टपात् त्रिगुणात् त्रिप्रकाशाः एतत्पुरं पूरकं पूरकानामत्र प्रथेते मदनो मदन्या मदन्तिका मानिनी मङ्गला च सुभगा च सा सुन्दरी शुद्धमत्ता पूर्णाहुतिमुत्तमां जुहोति सर्वमेवाप्नोति अस्यामेव प्रतिष्ठति दाङ्गानि दायुधानि दवाहनानि शक्तिदपरिवाराणि ऐं ह्रीं क्लीं चामुण्डायै विद्ये चण्डिका परमेश्वरी भुवनेश्वरी परा भट्टारिकायै नमो नमः गन्धपुष्पाक्षतकुङ्कुमफलताम्बूलदहितां महापूर्णाहुतिं समर्पयामि नमः स्वाहा। ओम भूरग्नये च पृथिव्यै च महते च स्वाहा भुवो वायवे च अन्तरिक्षाय च महते च स्वाहा सुमरादित्याय च दिवे च महते च स्वाहा भूर्भुवस्सुवश्चन्द्रमसे च नक्षत्रेभ्यश्च दिग्भ्यश्च महते च स्वाहा इतः पूर्वं प्राणबुद्धिदेहधर्माधिकारतः जाग्रत्स्वप्नजुषुप्त्यवस्थासु मनसा वाचा कर्मणा हस्ताभ्यां पद्भ्यां द्रेण जुष्णाय स्मृतं यदुक्तं यत्कृतं तत्सर्वं ब्रह्मार्पणं भवतु स्वाहा। परब्रह्मण इदं मम आज्यपात्रमुत्तरतो निधाय प्रायश्चित्तं प्राणायामम् ओम अदितेन्वमग्रस्ताः ओम अनुमतेन्वमग्रस्ताः ओम सरस्वतेन्वमग्रस्ताः देवसविधप्रासावीः इदानीम् अग्निस्थम् आवाहितं सकलदेवता चैतन्यं कुम्भतीर्थे नियोजयामि तीर्थस्य देवतारूपे शिवेन सह सुन्दरी प्रविशत्वं महाभागैः सर्वैरावरणैः सह। ओम महाकाली चंडिजायै नमः ओम महालक्ष्मी चंडिजायै नमः ओम शंकरी चंडिजायै नमः ओम जयदुर्गा चंडिजायै नमः ओम महासरस्वती चंडिजायै नमः ओम पद्मावती चंडिजायै नमः ओम श्यामला चंडिजायै नमः ओम भवानी चंडिजायै नमः ओम अर्थाम्बिका चंडिजायै नमः ओम कामेश्वरी चंडिजायै नमः ओम भुवनेश्वरी चंडिजायै नमः ओम बालाग्निदुर्गा चंडिजायै नमः ओम श्रीविद्या शिवाधारिका चंडिजायै नमो नमः नाम पूजां समर्पयामि।